ஆமாம் கைஸ், நான் ஒரு ஃபுட்டி. இன்னைக்கு வந்து என்னோட தெரிஞ்ச பையன் கடையில் பீஸா பர்கர்லாம் இருக்குன்னு சொன்னான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு ரிவ்யூ. பார்ப்போம், போகலாம். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஆமாம், நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பையன் பர்கரு, பீஸா, ஷவர்மா இதெல்லாம் வந்து கடை திறந்துருக்கானாமா. என்னை டேஸ்ட் பண்ண சொன்னான் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ கொடுக்க சொன்னான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்கும் போது ஓப்பனிங் வீடியோ வேணும்ல, பிரித்து நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். எனக்கு தெரியல அவங்க கடை பர்கர்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு. தெரிஞ்ச பையங்கிறதுனால சிபாரிசு பண்ணிட முடியாதுல்ல, டேஸ்ட் நல்லா இருக்கணும்ல. ஸோ இதுதான் பர்கரு. ஸோ அவங்க கடையில் இருக்கிற பர்கர். வா, தெரியுதா பீஸா? இதுதான் பீஸா. மொபைலில் லைட்டை போடுவோம். ஷவர்மா பிரிச்சா சாப்பிடணுமே. சரி, இருந்தாலும் உங்களை காமிக்கிறேன். இது வந்து சிக்கன் கீமா ஷவர்மா, சிக்கன் கீமா பீஸா, சிக்கன் பர்கர். ஓகேயா? ஸோ இது வந்து 60 rupees ஷவர்மா, பீஸா வந்து 120 என்னவோ, இது வந்து 80 rupees பர்கர். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் டேஸ்ட். ஓகே, எனக்கு இன்றைக்கி நைட்டுக்கு கோகோ இல்லை இதோ குடிக்கிறதுக்கு மூடு இல்லை, அதனால காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ காஃபியோடு சேர்த்து இந்த ஷவர்மா நல்லா அப்படியே வேர்த்து கொட்ட சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். இந்த பீஸா வந்து நல்லா வீட்டில் நம்ம கீமா பால்ஸ் செஞ்சால் எப்படி இருக்கும், சிக்காலாம் செஞ்சால் எப்படி டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி நல்ல கீமா பால்ஸ் மேலே டாப்பிங்ஸை போட்டிருக்காங்க. யூஸ்வலாக இந்த பீஸா ஹட்டு, பீஸா டாமினோஸ் பீஸா இதுலலாம் அங்கங்கே தான் ஒவ்வொரு சிக்கன் பீஸும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஃபுல்லாகவே டாப்பிங், ஃபுல்லாகவே ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க சிக்கன் வச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ஹோம்லி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃபுல் பீஸாவையுமே காஃபி வச்சே சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பர்கருமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆனால் ஷவர்மாவும் பீஸாவும் வயிற்றுக்கு ஃபில்லிங் தான். பர்கர் கொஞ்சம் ஓவர் டோஸ் தான், ஆனால் ஓவரால் சூப். நான் இது வரைக்கும் யாருக்கும் ஃபுட் ரிவ்யூ கொடுத்தது இல்லைங்க. இந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன், ஆக்சுவலாக என்னோட குக்கோட தம்பி. அதனால ஐ ஃபெல்ட், அவங்க கேட்டுட்டாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுக்கலாம். ஆனால் உண்மையாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சோ அது அப்படியே சொல்லியிருக்காங்க. இவங்க ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னா ஜெயந்திபுரம் செகண்ட் மெயின் ரோடு, விக்ரம் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குங்க. ஹோட்டல் பேர் வந்து கஸ்தூரி ஹோட்டல். கான்டாக்ட் பர்சன் வந்து அந்த பையனே தான், கார்த்தி. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நான் இது வரைக்கும் ஹோட்டலுக்கு போனது இல்லைங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த பையன் எனக்கு வீட்டுக்கு வந்தே கொடுத்துருவான். அதனால சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். லோக்கல் எய்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 rupeesக்கு மேலே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பையனே கொடுப்பாப்ல. ஓகேங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.